வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா முத்துவுக்கும் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அப்போது மீனா கேட்குறாங்க, எங்கள் குடும்பத்துக்காக உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தூங்கின பிறகு கட்டிலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க மீனா, கணவன் மனைவினா என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது தான் என்ன. அது மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களும் நம்ம பாதுகாப்பாகவும் அன்பாகவும் அரவணைப்பாக இருந்து தான் ஆக வேணும் என்ன. அதனால் அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. எனக்கு ஒன்றுனா நீ விட்டுருக்க போறியா? அது எப்படிங்க விடுவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுனா நீ விட மாட்டேன், உனக்கோ உன் குடும்பத்துக்கு ஒன்றுனா விட்டுருவேனா? நான் சரக்கே சாப்பிடாம சாப்பிட்டேன் வச்சேன்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டு விட்டாங்க. அந்த சிட்டி பார்த்த பார்வை அது நிறைய பேர் கருத்தை தெரிவித்து இப்படி ஒரு ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. என் வண்டியை பிடுங்கி என்னை ஒன்றத்துக்காக தான் ஆளாக்கியிருப்பாங்க. நீ நினச்சதுனால என் புருஷன் அப்படி கிடையாது அப்படின்னு நீ நம்பினதுனால நீ என்ன செஞ்ச? அந்த ஆதாரத்தை எடுத்து நீ நிரூபித்த. அதை மாதிரி உனக்கு ஒன்றுனாலோ உன் குடும்பத்துக்கு ஒன்றுனாலோ விட மாட்டேன் மீனா. அது எப்படி விடுவேன்? சரி, ஏதோ ஒரு வகையில் லேசாக போச்சு. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு இடம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. எந்த இடங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, செல்வம் தான் சொன்னான், ஒரு கோயிலை சொன்னான். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குடும்பத்துக்கு நல்லதே நடக்குமா? ஒரு கெட்டது நடந்தால் சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் கடவுளை தேடணும் அப்படின்னு சொன்னான். அதான் அவன் சொன்ன கோயிலுக்கே போயிட்டு வந்துடலான்னு பார்க்கேன். உங்கள் அம்மாட்ட சொல்லேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவ்வளோ நேரத்துக்கு எப்படிங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. காலையில் சொல்லு, ஈவினிங் நம்ம கிளம்பலாம். ஈவினிங் கிளம்புனோன்னா மறுநாளைக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே எவ்வளோ தூரங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போகணுமீனா. உன் தம்பி ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கான். நான் அவனை வீட்டில் பார்க்கையில் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அது சரி வராது. கொஞ்சம் அவனும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி போயிட்டு இருந்தானா எல்லாம் மாறிடும். அதுபோக இப்படி வருது அப்படின்னு சொன்னால், சோதனை வருதுன்னா நம்ம எதிர்கொள்வதற்கு இறைவனை தான் நாடி ஆகணும், வேறு வழி கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களேங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பேச மாட்டேன் தான், எனக்கே புதுசாக இருக்குது தான். ஆனால் இதை செல்வம் சொன்னான் என்ன. செல்வத்துக்கு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. வந்த பின்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, காலைல பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. வீட்டு வேலைகள் எல்லாமே மீனா அருமையாக செய்கிறாங்க. இங்கே விஜயா வழக்கம் போல் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்னடி என்ன சமையல் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை, காலையில் இட்லியும் தோசையும் சட்னி சாம்பார் வைக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதையே தான் சுட்டுக்கிட்டு இருப்பியா? மனோஜ் என்ன சாதாரணலா? அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவனுக்கு என்ன வேணும்னு முதல்ல சமைச்சு பழகு. டேய் மனோஜ், நீ என்னடா சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா எனக்கு காலையிலே பன்னீர் பட்டர் மசாலா ப்ளெயின் தோசைமா அப்படிங்கிறாங்க. கேட்கல வாங்கிட்டு ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. அத்தை, எல்லாருக்குமா ரெடி பண்ணிட்டேன், அவருக்கு மட்டும் தனியாக ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. தனியாக ரெடி பண்ணி தாண்டி ஆகணும். அவன் புருஷன் மாதிரி அவன் சாதாரண டிரைவராகவே அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வர்றாரு. பெரிய பிஸ்னஸ் மேனாக ஒரு கடையில் சாப்பிட சொல்லுங்கள், இல்லைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். எல்லாருக்கும் என்ன உண்டோ அதை செஞ்சாச்சு. சாப்பிட விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க கடையிலையோ இல்லைன்னா செஞ்சோ சாப்பிடலாம். அது அவங்கவுங்க சௌரியம். மீனாக எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் துமுறு ஓவர் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் கரெக்டாக இருக்குமா, ஆனால் மற்றவங்களுக்கு துமுறு ரொம்பவே ஓவராக இருக்குது. இங்கே வா, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட மூஞ்ச பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என் மூஞ்சிக்கு என்னடா செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க. மூஞ்சி நொறுங்கிடும் பேர். உன் பொண்டாட்டிகிட்ட நீ என்ன வேணாலும் கிளவ பண்ணித்தர சொல்லு, இல்லை நீ பண்ணி சாப்பிடு, இல்லையா உன் பெத்த தாய் இந்த அம்மா மாதாட்ட கேளுங்க, இந்த குருமாதாட்ட கேளுங்க, அவங்க பண்ணி தருவாங்க அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கு பண்ண தெரியாது நினச்சிட்டு இருக்கியடா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலை, நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி நான் சாப்பிட்டதோ இல்லை யாரும் சாப்பிட்டதோ நான் கேள்வியும் படலை, பார்க்கல அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், போய் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்கம்மா. வாங்கிட்டு வர்றதுக்கு வெளில போகணும், காசுலாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, ஓசியில் பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா, வழக்கம் போல் வேலையை பாரு. நீ இதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன், எல்லாருக்கும் சமைச்சியும் வச்சுக்கிட்டு வாங்கியும் கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை வராங்க. என்ன முத்து, என்ன காலையில் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனா தோசையும் இட்லியும் ரெடி பண்ணி வச்சுருக்கா. இதை சாப்பிட்றதுக்கு இல்லாமல் மனோஜ் உனக்கு என்னது வேணும், மனோஜுக்கு பிடிச்சமானதை தான் சமைக்கணும் இந்த வீட்டில். ஏன்னா அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. என் பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு கடையில் ஆர்டர் பண்ணியோ இல்லைன்னா அவர் செலவு பண்ணியே சாப்பிட மாட்டாராம்.
அவர் பெரிய பிஸ்னஸ் பணம் கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறான். ஆனால் அந்த கோடியில் ரூபா கூட செலவு பண்ண மாட்டாராம் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ஆளை போல் சாப்பிடு. நீ என்ன வீட்டிலேருந்து அலுவசமா? இந்த வீட்டில் 3 பையங்க இருக்காங்க, 3 மருமக இருக்காங்க, அதுக்கு ஏதாவது நீ நடந்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அம்மா தான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க, எனக்கு பிடிச்சத நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த வீட்டில் சாப்பாடு கூட விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடாதாங்க அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது என்ன கிடைக்கோ அதை சாப்பிட்டு பழகிறது தான் நல்ல பழக்கம். சரியா? எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்னா அது ஏற்புடையது கிடையாது. அப்படி உனக்கு ஒன்று தான் வேணும்னா நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இல்லை நீ தயார் பண்ணி சாப்பிடு. அடுத்தவங்களை இதை செஞ்சு தரணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மீனா பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு சமைச்சு தரா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவள் எதுக்குங்க பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு சமைச்சு தரணும் அப்படிங்கிறாங்க. அருமையான கேள்வி விஜயா, மிக அருமையான கேள்வி. நம்மளுக்கு எதுக்கு அவள் சமைச்சு தரணும்? அதானே மீனா, இன்னையிலேருந்து நீ சமைக்காதம்மா, விஜயா சமைச்சிக்கிடுவா. என் மருமக்குமார் 2 பேருக்கும் 2 பையங்களுக்கும் சமைச்சிருவா. ஏன்னா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் எதுக்குங்க சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீனும் சமைக்க மாட்டேன், சமைக்கிறவங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், கேட்டால் ஏட்டிக்கு பூட்டி பேசுவேன். இங்கே பாரு மீனா, எதை பண்ணாலும் ரொம்ப ருசியாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக சமைப்பாள். அது உனக்கே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. என்ன, அதுபோக மனோஜ் மற்ற இடத்துல சாப்பிட்றத காட்டிலும் கூட 2 இட்லியை மீனை சமைச்சானா சாப்பிடுவான். என்ன, ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்லுறாங்க, வாங்க மனோஜ் முதல்ல சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. எப்பா நீ சொல்லுது மாதிரி தான்ப்பா, ஆள் நல்லா சாப்பிடுதான் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றதான் சாப்பிடுவான் எதை கொடுத்தாலும், ஆனால் பில்டப் பண்ணது மட்டும் அவனுக்கு குறையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவன் பில்டப் பண்ண தாங்க செய்வான், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன். இவனை மாதிரி என்ன காரும் ஆட்டோவை ஓட்டிட்டடாக்கான் அப்படிங்கிறாங்க. ஏன், காரு ஆட்டோ ஓட்டுறவங்க சாப்பிட மாட்டாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கு தெரிஞ்சிருந்த இட்லியும் தோசை தின்னடா, அவன் முன்னாடிக்கு என்ன தெரியும்? இல்லை எந்த ஹோட்டலில் போய் தின்றுப்பா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எந்த ஹோட்டல்லையும் தின்னதில்லை நம்மால் அப்படிங்கிறாங்க. மனோஜை பார்த்து, அவன் பெரிய பெரிய ஹோட்டலுக்கெலாம், ஆமாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அவன் சப்ளையராக இருந்தான், அது வேணால் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, நான் சப்ளையராக இருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்னடா நீ சப்ளையராக இருந்து எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்கியா? நீ ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தியே, அந்த ஹோட்டலில் உன் கூட வேலை பார்த்த ஒரு ஆள் என்னுடைய கிளாஸ்மேட். நீ போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், எங்கள் ஹோட்டலில் தான் உங்கள் அண்ணன் வேலை பார்க்கான். ஆனால் என்னையும் அவருக்கு தெரியாது, அவரை நல்லாவே தெரியும். நானும் காட்டிக்க மாட்டேன் முத்து, நீனும் காட்டிக்காத. அவர் நிறைய படிச்சிருக்கேன், வேறு வேலையே கிடைக்கலங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் எதையும் சொல்ல விரும்பலை, வேறு எதுவும் நீ அவரையும் கேட்டுறாத அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கப்புறமா உன்ட்ட கேட்கல. அங்கேயும் 1 மாதம் சம்பளம் வாங்குறது கூட வேலை பார்க்கல, உன் லட்சணம் தெரிஞ்சு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், நானும் வேலை பார்க்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏய் தெரியும்டா, சரி ரைட்டு, நீ வேலை பார்க்கலன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். என் இமெயில் ஐடியில் 2-3 ஃபோட்டோவை சேவ் பண்ணி போட்டிருக்கேன். என்ன, ஒரு நிமிஷம் இரு, புது செல்லில் நான் எடுத்து தரம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் ஐடியில் போய் எடுத்து கொடுக்காங்க. இதை பார்த்தோன்னே ரவி, என்னடா சொல்கிற அப்படிங்க. ஆமாடா, உன்னைய சமயக்காரன் சொல்லுவாங்களே, இவன் யார் தெரியுமா? சப்ளையரு. ஹோட்டலில் சாப்பாடு என்னென்ன வேணும் சப்ளை பண்ணுவாங்களே, அந்த பாய், சப்ளை பாய். இந்த சப்ளை பாய் என்ன பில்டப்லாம் பண்ணுதான்? நான் 4 டிகிரி படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்கேன், டிரைவர் தொழிலாம் ஒரு தொழிலா, சமயக்காரம்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவனே நெஞ்சிருக்கான், பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சிருக்கான், பார்க்கில் படுத்து தூங்கியிருக்கான், ஹோட்டலில் சப்ளையராக இருந்திருக்கான், ஏன் கிளீனிங் வேலை கூட 2 நாள் பார்த்துருக்கான். என்ன அப்படிங்கிறாங்க. டேய், வேலை பார்க்குறது கேடா அப்படின்னு கேட்குறாங்க. வேலை பார்க்குறது எதுவுமே கேடு இல்லைடா, ஏமாத்திட்டு இப்படி அழைத்த பற்றியா, அதான் கேடு அப்படிங்கிறாங்க. மனோஜ் முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. போயிருங்க மனோஜ், போயிருங்க அப்படிங்கிறாரு முத்து. டேய், உண்மையிலே இவன் ஹோட்டல் வேலை பார்த்துருக்கானே அப்படிங்கிறேன். இந்த ஃபோட்டோ வேணா நீ வச்சுக்கடா, என் ஃப்ரெண்டு இன்னும் அந்த ஹோட்டலில் தான் வேலை பார்க்கான். இவனை பற்றி சொன்னான், அவங்ககிட்ட இவன் ஏதோ 500 கடன் வாங்கியிருப்பான் போல், அதையும் இவன் கொடுக்கலையான், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அப்படிங்கிறாங்க. இப்படியே தான் இருக்கானே, ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டாலே தான். ஆனால் கேட்டால் பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, என்னத்தை சொல்ல. அண்ணி மட்டும் காசு கொடுக்கலன்னா இவன் பிஸ்னஸ் மேனும் ஆகிருக்க மாட்டார், பிஸ்னஸ் மேனும் ஆகிருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ரவி, ஆனால் உண்மையில் உன்னை பாராட்டணும்டா அப்படிங்கிறாங்க முத்து ரவியை பார்த்து. ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஓமாமனார் லோக்கலில் இருக்காரு, பெரிய பணக்காரன் தான். நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நீ எவ்வளோ கேட்டாலும் பணம் தருவார் தான், உன்னை வீட்டோடு அவர் எதிர்பார்க்காரு தான். ஆனால் நீ எதையும் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் இருப்பேன், ₹1 காசு வேண்டாம், நான் உழைப்பில், என் உழைப்பில் நான் ரெஸ்டாரண்ட் வைப்பேன் அப்படின்னு இருக்க பற்றியா? நீ தான் முத்து தம்பி, இதுதான்டா அவன் கெத்து. என்ன, இதுதான் அப்பாவுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை.
அண்ணாமலை பையன் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் பொண்ணை கட்டினான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பலகுரலோட அப்பா நிறைய இடத்துல பிரதிபலிச்சிருக்காரு. அதை நீ செவி சாய்க்காமல் எப்பவும் போல இருக்க பற்றியா இதாண்டா என் தம்பி அப்படிங்கிறாங்க. டேய் உன் தம்பிக்கு பொழைக்க தெரியல, டேய் ரவி இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க விஜயா. ஏம்மா அண்ணன் கரெக்டாக தானே சொல்லுதான். ஆமாம் உன் அண்ணன் கரெக்டாக சொல்லுதான். இந்த முத்து பேச்சை கேட்டு சீரழியாத. அவன் பொண்டாட்டி பூ விற்றுட்டு தெரு தெருவா விற்றுட்டு அலையுதா, ஒன்றையும் அந்த மாதிரி தெரு தெருவா வேலை பார்க்க விட்ருவான்டா. இவன் பேச்சை கேட்காத, உன் மாமனார் பேச்சை கேளு. அவர் ரெஸ்டாரண்ட் வச்சு தராருன்னா உடனே சரி மாமா வேறு இன்னொரு ரெஸ்டாரண்ட் வச்சு தாங்க மாமான்னு கேட்டு பொழைச்சிக்க. உன் கூட சேர்ந்தவன் தானடா மனோஜ். மனோஜ் ஒரு பெரிய பணக்காரியை கட்டியிருக்கான், என் அப்பாட்ட பேசி பெரிய ஒரு ஃபர்னிச்சர் கடை வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. அவன் வச்சுருக்கான்னா அவன்கிட்ட தன்னம்பிக்கை கிடையாது, சுயமரியாதை கிடையாது. முத்துக்கும் ரவிக்கும் சுயமரியாதை இருக்குது, அவங்க உழைப்பில் வாழன்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சுயமரியாதையை வந்து அடவு வச்சா எத்தனை லட்ச ரூபாங்க தந்துடுவான், நாலனா தரமாட்டான் அவனும். ஒழுங்கு மரியாதையாக நல்ல மாதிரி பிழைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. விஜயா கடுப்பில் ரூம் பார்த்து போயிடுறாங்க. டேய் ரவி இப்படி ஏறிடா இடுடா மாறிடாத அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. மீனா எனக்கு ஒரு ஆஃபர் வருது, கிளம்புறேன், இன்னும் பார்த்து வியாபாரத்துக்கு போ அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனா மறக்காமல் சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரிங்க மீனா மீனா நான் சொன்னதை உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன், நான் ஈவினிங் வந்துடுவேன் அப்படிங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனா பூ வியாபாரத்துக்கு அப்படி கிளம்பி தருவா போகிறாங்க. நல்ல பூ வியாபாரம் நல்லாவே விற்குது. விற்று முடிஞ்சோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே என்ன மீனா வியாபாரம்லாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வியாபாரம்லாம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி ஈவினிங் நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகிறோமா, நாளைக்கு உன் கடையை லீவ் விட வேண்டி இருக்குமா, சீதா நீனும் லீவுக்கு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா நானே இன்றைக்கி ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன், இப்போ தான் போகிறேன், நாளைக்கு லீவ் போடணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி நம்ம வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் மாறதுக்கு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி செல்வண்ணன் சொல்லியிருப்பாங்க போல் என் வீட்டுக்கார்ட்ட. அதான் சத்தியம் ஒரு மாதிரி இருக்கான். நம்ம காரில் ஈவினிங் கிளம்புனோம்னா ஒரு 12 மணி நேரம் பயணம், அதையும் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு நாள் கணக்கு, 2 நாள் அங்கேயும் அந்த மாதிரி ஆயிரும். இவனும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரே இடத்துல இருந்த மாதிரி மன உளைச்சல் இருக்காதுன்னு சொல்லுதாப்புல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க்கா, போயிட்டு வந்துடலாம், நான் ஆஸ்பத்திரியில் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சத்தியா வேண்டாங்க்கா நான் வீட்டில் இருக்கேன், எனக்காக எதுக்கா வீண் செலவு அப்படிங்கடே. உங்கள் மாமா வீண் செலவுன்னு பார்க்கலடா, நீ வந்து மன அழுத்தத்தோடு இருக்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்காரு, வேறு ஒன்றும் இல்லை, பிறப்பிட்டுருப்பா நீங்களும் பிறப்பிட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி மாப்பிள்ளைக்கு வீணா செலவு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதை பற்றி ஒன்றுமே இல்லை, நான் எதுவும் சொன்னோம்னா என் மாப்பிள்ளைக்கு பண்ணக்கூடாதா என் பொண்டாட்டி குடும்பத்துக்கு பண்ணக்கூடாதான்னு கேட்பாரு, நான் என்னம்மா சொல்ல முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா அவங்க அம்மாட்ட. சரி மீனா மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம தவிர்க்க முடியாது, சரி நான் நேரத்தோடு வந்துடுறேன், நீனும் வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. முத்து ஆஃபரை முடிச்சுட்டு நேராக மீனா வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலைட்டி எல்லா தகவலையும் சொல்லிடுறாங்க. இங்கே மீனா வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை, அண்ணாமலைட்ட மட்டும் சொல்லிவிட்டு சமையல் வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே மீனாவை காங்கலன்னொன்னே விஜயா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ஏங்க இங்கே பார்த்தீங்களா, பைக்கை தூக்கிட்டு அவள் போகிறான், ஊராக சுற்ற போயிட்டா, இவன் அவளுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கான், இவன் வியாபாரம் பண்ணி கிளிப்பா, அதில் இவன் முன்னேறிடலாம்னு, இவன் ஊர் பூரான் சுற்றுதான், அவன் ஆம்பளை 4 இடம் போகிறான் வரான், இவன் நேரத்தில் வர வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போனால் ஆணை என்ன பெண்ணு என்ன வேறுபாடு, எல்லாம் ஒன்று தானே, என்ன அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணால் அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நேரத்துக்காங்க வேலைக்கு போகிறான், மணி எத்தனைங்க, மணி 8 மணி ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அவள் வேலைக்கு போகிறான்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கெங்க போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, சமையல்லாம் பண்ணி வைக்காமல் அவார்டில் போயிடுவாளோ அப்படிங்கிறாங்க. இங்கே பார் விஜயா, சமையல் வேலை எல்லாம் தெளிவாக பண்ணி வச்சுட்டு போயிருக்கா, என்ன என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், ஏங்க மாமியாருங்கிற முறையில் என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அவங்க போனாங்க, உன்கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு இடத்துக்கு கிளம்புவாங்க, அவங்க வந்து நீ எந்திரிக்கிற வரைக்கும் தலைமாட்டில் உட்காந்து சொல்லிட்டு போவாங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னா முன்னக்கூட்டியே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ என்கிட்ட சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. அவங்க திடீர்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கிளம்பிட்டாங்க, சரியா, இப்போ அவங்க போகிறான்னு சொன்னால் நீ என்னச்சு போகிற, வேண்டாம்னு சொல்லியிருப்பேன், ஏன் மீன் அந்த வீட்டில் கிடந்து வேலை செய்யணும், எங்கேயும் மீன் மூதியாக இருந்துடக்கூடாது தானே, அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, நான் சொல்லிக்கிட்டோம்னு சொல்லிட்டேன் விடு அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிடுதாங்க. என்னம்மா மீனா அவள் பாட்டில் அவள் சௌரியத்துக்கு பேர் தான், முத்தும் பேர் தான், மீனா சொல்ல கேட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறாங்க. அதான்டா இங்கே நடக்கு, அவங்க முத்து மட்டும் இல்லைடா, அவங்க அப்பா கூட அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு,
என் சொல்லுக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்குறது கிடையாது. மீனா சொல்லதை கேட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. இது எங்கே போய் தான் நிற்க போதோ, ஏது போய் தான் நிற்க போதோ அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படி மீனாவுக்கு இந்த வீட்டில் மரியாதை கொடுத்தாங்கன்னா மற்ற மருமகளுக்கெல்லாம் மரியாதையே இருக்காது ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதாம்மா நானும் நினைக்கிறேன். அந்த முத்து மீனா வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன வழின்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஒன்று கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அவங்க மாடியில் ரூம் கட்டுறதுன்னு பணம் சேர்த்து வச்சாங்கள்ல. ஆமாம், அதெல்லாம் தான் வந்து சத்யாவை வெளியே கொண்டு செலவு பண்ணிட்டாங்களே. இன்னும் எப்படி ஆண்டி மாடியில் வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுதானே ரொம்ப சூப்பரு. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோகிணி. அவங்க ஏற்கனவே மாடியில் வீடு கட்டணுன்னா 10-50 வருஷம் ஆகும்னு நினச்சேன். கொஞ்சம் 1,00,000 ரூபா பணம் சேர்த்து வச்சிட்டாங்களே, அப்போ ஒரு 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் கட்டுவாங்கன்னு பார்த்தேன். இப்போ நீ சொல்லுறதை பார்த்தா எத்தனை வருஷம் ஆனாலும் கட்ட மாட்டாங்க. அவன் ஒரு காமெடி பீஸ் தான், அவன் ஒரு காமெடி பீஸ் தான். ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. 50 100 தான் சம்பாத்தியம் பண்ண முடியும். மனோஜ் மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண முடியுமா? இல்லை மனோஜுக்கு இந்த பெரிய டீலர்ஷிப் வந்தோன்னா கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுவான். வாயை பொழந்துக்கிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது வேணால் நடக்கும். முத்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் வாய்க்கிலேயே பேசுவான். வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி தோரணையாக சிரிக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்ப பெருமையாக இருக்காங்க. உடனே அண்ணாமலை சாப்பிட வராங்க. ஏங்க நான் சாப்பாடு வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. பார்வதியா எல்லாமே டைனிங் டேபிளில் இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன். அது போக சாப்பிடும்போது நான் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இருந்தோம்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காதா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இல்லை, அதான் உண்மை, கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ ரவியும் சுருதியும் சாப்பிட வராங்க. என்ன அங்கிள் நான் எடுத்து வைக்கட்டுமா அப்படிங்கிற. ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உன்னை மாதிரி ஒரு மருமக, மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா? உன்னை வந்து விரும்புகிறேன் ரவி அப்படின்னு தெரியும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து பணம் அந்தஸ்து அந்த மாதிரி பார்க்குறவர். என்ன ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார். அப்போ என் பையன் உன்னை விரும்பும் போது கூட அவர் தெரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காக தான் என் பையன் விரும்புகிறான் வைக்கிறான்லாம் வந்து பேசுனாங்க. அவன் பேசும்போது கூட இந்த பிள்ளை நம்மளுக்கு வேண்டாண்டான்னு கூப்பிட்டு சொன்னேன். பல நாள் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி நம்ம பையன் நம்ம முடிவை கேட்காம அப்படி போயிட்டானே, அந்த ஆஃபீஸர் வேறு நம்மளை வந்து பணத்துக்கு ஆசைப்படுதுன்னு நினச்சிட்டாரே அப்படின்னு நினச்சி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு நீ ஒரு குணசாலி, இந்த வீட்டுக்காக வாழ வந்த புள்ள அப்படிங்கிறத எல்லாமே நிரூபித்தேன். இதை வந்து நான் அங்கே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தேன். இந்த வீட்டில் நீ நடந்துக்கிற நடவடிக்கையும் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குமா. மீனாவுக்கு அப்புறம் இந்த வீட்டில் ஒரு நல் மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மருமக நீமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த அங்கிள் என்ன சுருதியும் மீனா மட்டும் சொல்லுறாங்க, என்ன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ரூமுக்குள்ளே போகிறாங்க விஜயா. ரோகிணி உடனே வந்துட்டேன் ஹாலில் இருந்து அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அங்கிள் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக போச்சு. மீனாவும் சுருதியும் தான் இந்த வீட்டுக்கு வந்த சிறந்த மருமக அப்படின்னா நான் யார் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா, வைரம் வந்து மண்ணுக்குள்ளே கிடக்கும் போது கருப்பாக இருக்குமா, அதை பட்டை தீட்ட தான் மின்னுமா. உன் அருமை தெரியலை. ரோகிணி யார், என்ன விவரம், அவள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அவங்க அப்பா பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை கோடி போட்டு வச்சுருக்காரு. இந்த உண்மை நிலைலாம் தெரியாமல் இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை நிலை தெரிஞ்சிச்சின்னா அவங்க மாமாவே வாயை பொழப்பார், வேணாம் பாரு. அதுபோக சுருதி பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காரா என்னமோ. ஐயா, அப்பனுக்கெலாம் அவ்வளோ பணம் இல்லை, மிஞ்சிட்டா ஒரு 50 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கும். அவனே பெரிய பணக்காரன்னா உங்கள் அப்பாவுக்கு அக்கௌண்ட்லேயே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா அப்போ அவருக்கு சொத்து பற்றி எத்தனை கோடி இருக்கும். அதெல்லாம் அவங்க தெரியாமல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணி. என்னை பொறுத்த மட்டும் நீ தான் இந்த வீட்டில் சிறந்த மருமகா. இந்த வீட்டிலே சிறந்த ஆள் மனோஜ் தான். உங்கள் 2 பேர் ஜோடி மாதிரி அற்புதமான ஜோடியும் இல்லை, உங்களை மாதிரி சிறந்த ஆள்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, நீங்களாவது என் சைடு நிற்கிங்களே அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என்றைக்குமே இந்த ஆண்டி உன் சைடில் தான் நிற்பேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிரிச்சுக்கிட்டு, நான் என்றைக்கு பணக்காரி இல்லைன்னு தெரிய போதோ அன்றைக்கி என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. சரி, அது வரைக்கும் நம்ம சமாளிப்போம். அதுக்கு முன்னக்கூட்டி மனோஜுக்கு அந்த டீலர்ஷிப் கிடச்சிட்டுனா இந்த வீட்டு விட்டே போயிடுவேனே, ஏன் இந்த மாநிலத்தை விட்டே போனாலும் போயிடுவேனே, வேறு எங்கேயாவது போய் இருந்துருவோமே அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக நினைக்காங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க மனோஜ், ரோகிணி எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எங்கள் அப்பா எப்போவுமே வந்து அவங்க 2 பேர் தான் பெருசாக பேசுவார். நீ வந்து அம்மாக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்குமே பிடிக்கல, இதான் உள்ளது. நம்மளுக்கு மட்டும் நல்லா பிஸ்னஸ் வரட்டும், அம்மாவை கூப்பிட்டு நம்ம தனியாக போயிடலாம். அவர் இந்த முத்து மீனாவும் ரவியும் சூதியும் கட்டிட்டு ஆளட்டும் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க, உங்கள் அப்பாவை பிரிஞ்சு உங்கள் அம்மா இருந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை பிரிஞ்சு தான் இருந்துருவாங்க, என்னையை பிரிஞ்சு தான் எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அம்மாவை நான் வந்து நல்லா வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த பெரிய டீலர்ஷிப் மட்டும் வரட்டும், வந்த உடனே கோடி கணக்கில் பணம் புழங்கும்.
எங்கள் அம்மா பேர்லேயே பெரிய பங்களா கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அது உங்கள் அம்மா பேரில் தான் கட்டுவீங்களா, என் பேரில் கட்ட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோனி நீ சொல்லுவது சரிதான், எங்கள் அம்மா ராசி கிடையாது. எங்கள் அம்மா போயிட்டு எங்கள் அம்மா இருக்கும்போது அப்படி தான் பேசுவேன், ஆனால் வீடு உன் பேரில் தான் கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா மனோஜ் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், உன் பேரில் தான் கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அங்கே கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே தங்குறாங்க. தங்கிட்டு முத்து மீனா அந்த குடும்பங்கள் தங்குறாங்க. காலையில் நல்லா வழிபட்டுட்டு ஊருக்கு கிளம்பி வராங்க. இங்கே வந்தோடனே மீனாவுக்கு 2-3 கால் வந்திருக்கு ஃபோனில், எடுக்க முடியல. அது யாருன்னு பார்த்தா மீனா வியாபாரம் பண்ணக்கூடிய பூ வியாபாரம் பண்ணக்கூடிய மொத்த வியாபாரி. அவருக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பூக்கடையை மொத்த கடையை நடத்தக்கூடிய சூழலில் இல்லை. நம்ம பிள்ளைகள் எல்லாருமே வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. எப்போ வயசாகி போச்சு, இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு தொழில் பண்ண வேண்டாம், வீட்டிலே இருங்கப்பா. உங்களுக்கு யாருக்கு பிடித்தமாக இருக்கோ அவங்ககிட்ட அந்த தொழிலை கொடுத்துருங்கப்பா, அவங்க நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சொன்னதுலேருந்தே அந்த மொத்த பூ வியாபாரிக்கு ஒரே சிந்தனை. மீனாவோட அப்பா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி நம்ம அவர் கடைசி காலம் வரைக்கும் நம்மக்கிட்ட கஸ்டமராக இருந்தவர். ஒரு சில இக்கட்டான காலகட்டத்தில் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு. அதுபோல் அவங்க அம்மா மீனா, இவங்க 2 பேரும் நிறைய தெரிஞ்சவங்கள நம்ம பூக்கடைக்கு ஒரு கஸ்டமராக அனுப்பி வச்சுருக்குறாங்க, கூட்டி வந்திருக்காங்க. அவங்களாலையும் நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வந்திருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி சொத்து பத்து சேர்ந்துருக்குன்னா அதுக்கு மீனா குடும்பமும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவருக்கு தோணி தான் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த மொத்த பூ வியாபாரத்தை நீனே எடுத்து நடத்துமா, நீ சும்மா பேருக்கு கடையை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், மொத்தமாக கடைக்கு பூ வந்துடும். டெபாசிட் அமௌண்ட் நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் நல்ல டெவலப் ஆன பிறகு அந்த அமௌண்ட் எனக்கு தாங்க. இந்த கட்டடம் எல்லாமே சொந்த கட்டடம் தாம்மா, இதுக்கு நீ காசு எதுவும் தர வேண்டாம். நான் எவ்வளவு பாரம்பரியமாக நடத்திட்டு வந்தனோ அதே பாரம்பரியமாக நீங்கள் நடத்துவேங்கிற நம்பிக்கையில் தான் தாரம்மா அப்படிங்கிற மனநிலையில் தான் ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க மீனாவுக்கு. மீனா கோயிலுக்கு போயிட்டு வந்து வசதியில் ஃபோன் எடுக்கல, வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே பிரசாதத்தெல்லாம் அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க. என்ன ஊர் சுற்றிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை ஊர் சுற்றுறதுக்கு போல் கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், செஞ்ச பாவத்தை கழுவணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்னை விட பாவம் யாரும் செய்யலை, என் வாயில் ஏச்சு வைங்கிறாத அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மலமலன்னு ரூமில் போய் இருந்துக்கிறாங்க. என்னடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனா கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேண்ணே, ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கோயில்ண்ணே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்டையும் வீட்டுக்கார்ட்டையும் கொஞ்சம் பர்சனலாக பேசணுமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ மணி கரெக்டாக 3, ஒரு 5 மணிக்குள்ளே வந்துடலாமாம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் மொத்த பூ வியாபாரி நீ பார்க்கணும், உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. மீனா நீ பூ வியாபாரம் பார்க்க உங்ககிட்ட பேசுறதுக்கு 1000 கதை இருக்கலாம், என்கிட்ட பேச என்ன கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. உடனே உட்காருங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க ஜூஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. மீனா உங்கள் அப்பா நான் ஆரம்ப காலத்தில் மொத்த வியாபாரி ஆகும்போது ஆதரவு இருந்த ஆள் உங்கள் அப்பா தான். அதுபோக எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு பூவே விற்காட்டிலும் எனக்கு வியாபாரத்தை கொடுத்தவர் அவர். அவருக்கு தெரிஞ்ச ஆட்களை கஸ்டமராக என்னை உருவாக்கி விட்டார். அதுக்கப்புறம் நீ உங்கள் அம்மா எல்லாருமே பயங்கரமாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. நிறைய இன்றைக்கி நான் தொழில் பண்ணி ஜெயிச்சிருக்கேன், இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடு, என் சொத்து பத்து, என் பையங்க படித்த படிப்புக்குள்ள செலவு, என் பையங்க வேலைக்கு போகிறதுக்குள்ள காரணமானது, பிஸ்னஸ் பண்ணது காரணமானது எல்லாம் அந்த பூக்கடையை வச்சு தான், அந்த மொத்த பூக்கடையை வச்சு தான். அந்த பூக்கடையை அதில் ஒரு தொழிலை ரொம்ப நேசித்து பார்க்குற ஒரு ஆள்கிட்ட நான் கொடுத்துட்டு போகணும். நம்ம மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்க ஆளுக்கு, மக்கள் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்க ஆளு நான் பார்த்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால தான் என் மனசுக்குள்ளே தோணுச்சு, நம்ம இந்த மொத்த பூக்கடையை விட்டுட்டு போகணுங்கும்போது நம்மளுக்கு வேண்டிய ஆளுக்கும், நல்ல அன்பான ஆளுக்கும், நல்ல தொழிலை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் இதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் உன் சிந்தனை வந்துச்சுமா. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, நீ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, அதனால் என் மொத்த பூக்கடையே உன்கிட்ட தரம்மா அப்படிங்கிறாங்க. மீனா முழிக்கிறாங்க. ஐயா அவ்வளோ டெபாசிட் போட்டு எங்களால் நடத்த முடியாது, அதுபோக அந்த கட்டடத்தை வாங்கியோ வைக்கையோ காசு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா உன்கிட்ட எதையுமே கேட்கலப்பா, என்ன நான் டெபாசிட் மொத்த பூ வியாபாரிங்கும் போது ஒவ்வொரு வியாபாரிக்கும் நான் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன், அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாப்புல கொடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் நான் நினைஞ்சிருக்கேன். அட்வான்ஸ் கொடுத்து தான் எனக்கு பூ வந்துட்டுருக்கு. அந்த 15 லட்ச ரூபாயும் அப்படியே தான் நிற்கும். சரியா, கடை ஓனருங்கிற முறையில் நான் இருப்பேன், என் பேரில் தான் இருக்கும், பூ ரெகுலராக வந்துகிட்ருக்கும்.
நீங்கள் வில்லுங்க வைங்க, அந்த மொத்த லாபத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல பணம் வந்த பின்னாடி என்ன 15,00,000 என்றைக்கு உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு தோணும்போது என்னை கூப்பிடுங்க, என்கிட்ட தாங்க. முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதுக்கு ஃபுல் ஓனர்னு சொல்லி நான் எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தி விட்ருவேன். அதுக்கப்புறம் ரெகுலராக உங்கள் பாட்டில் வழக்கம் போல் தொழில் பண்ணுங்கள். அந்த கட்டடத்துக்கு ரூ. 1 வேண்டாம். அந்த கட்டடத்தில் உருவாகும் போது உங்கள் அப்பாவும் காரணமாக இருந்திருக்காரு, நீங்கள் உங்கள் அம்மாலாம் காரணமாக இருந்திருக்கீங்க. அதில் உங்களுக்கும் உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கட்டடத்துக்கு துட்டு வாங்கினா நான் மனுஷ பேயே கிடையாது. என்னம்மா நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. ஐயா நான் வந்து மொத்த மார்க்கெட்டையும் நடத்திடுவேனா? கிட்டத்தட்ட உங்களுக்கே 500 கஸ்டமருக்கு மேலே இருப்பாங்க, சின்ன வியாபாரியே எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா அழகாக நடத்த முடியுமா? நான் மொத்த வியாபாரத்தை உங்ககிட்ட கொடுக்கன்னு சொல்லும் போது நான் என்னெல்லாம் யோசனை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு அந்த மொத்த வியாபாரிகிட்ட, பூ வியாபாரிகிட்ட, இப்படி மனசு யாருக்குமே வராதியா அப்படிங்கிறாங்க. முத்து தம்பி, சீசன் இருந்தாலும் சரி தான், இல்லைனாலும் சரி தான், மொத்த வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு 50,000 கிடைக்கும், மாதம் 15,00,000 லாபம் கிடைக்கும். ஏன்னா பூ வியாபாரம் மாதிரியே நம்மக்கிட்ட வர வருமானமும் நல்லாவே மணக்கும். என்ன அதை நீங்கள் நடத்துங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அந்த மொத்த வியாபாரிகிட்ட சொல்கிறாங்க, என் புருஷன் என்றைக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கேள்விப்பட்டோம்மா, அந்த சத்யா தம்பி ஒரு மாதிரி போயிட்டான் வச்சுட்டான்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, இப்போ எப்படி இருக்கான், அவன் பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை சமரசமாக போயிட்டாங்க, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மா சொன்னாங்க. சரி ரைட்டு, சின்ன பிள்ளைகள் இப்படி தான் இப்போ வீம்பில் இருக்குவேன், நீங்கள் தான் கொஞ்சம் புத்தி சொல்லணும், கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனா அண்ணன் நீனும் ஒரு அக்ரிமெண்ட் போடணும், நாளைக்கு வந்துடுங்க, நாளைக்கு தான் நல்ல நாள் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை மீனா முத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது விஜயா பார்வதி கூட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி வராங்க. என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை உன்னை பார்த்தோன்னே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பார்வதியை லைஸாக தூண்டி விடுதாங்க. என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. மீனா என்னம்மா எதுவும் சந்தோஷமான செய்தியா, எதுவும் பிள்ளைத்தாச்சியாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க. அப்போ என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லத்த, மொத்த பூக்கடையில் நான் பூ வாங்கி வியாபாரம் பார்த்துட்டே இருப்பேன். அவங்கள ரொம்ப நாளாகவே தெரியும். எங்கள் அப்பா முதல்ல அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நான் வாங்கி இப்படி நிறைய பேர் வியாபாரம் பார்த்துருக்குறோம். நானும் நிறைய கஸ்டமரை அவங்கள பிடிச்சி விட்ருக்கேன். இப்போ அந்த மொத்த வியாபாரத்தை ஏன்ட்ட தாரங்கிறாங்க, அதை எடுத்து நடத்தினா ஒரு நாளைக்கு 50,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் மாமாட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா என்னது ஒரு நாளைக்கு 50,000 கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா வாயை மூடு, கொசு வாய்க்குள்ள போயிட்டு வருது பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணே 50,000 கிடைக்குமாண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதியும் வாயை புழக்கிறாங்க. ஆமாத்தான் அப்படி தான் சொல்கிறாங்க, சாதாரண நேரத்தில் அப்படி கிடைக்குமா, முகூர்த்த நேரத்துலலாம் இதில் டபுளாக கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் எங்களால் நடத்த முடியுமா, அதுக்கு எத்தனை லட்சம் போடணும் தெரியுமாங்க, ஒரு நாளைக்கே 50,000 கிடைக்குன்னா லட்சக்கணக்கில் போடணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் ஆர்வத்தை கொஞ்சம் அடக்குங்க, டெபாசிட் கொடுத்து வச்சது எல்லாமே பழைய வியாபாரி எல்லாமே கொடுத்துருக்குறாரு, அவரால் நடத்த முடியல. மீனா அந்த தொழிலை வந்து ரொம்ப விசுவாசமாக பண்ணுறா, நேசித்து பண்ணுறா அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நடத்துமா அப்படின்னு சொல்லுதாரு. அதை ஏற்றுக்கிட்டு மீனா நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறோம், அதுக்கப்புறம் நாளை கழிச்சிலேருந்து தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப கடுப்பாகி, இந்த தொழில் தொடங்க இவ்வளோ விட்டுறக்கூடாது, ஒரு நாள் 50,000னா மாதமே 30 நாள்னா 15,00,000 இவன் மாதம் சம்பாதிச்சான்னா இந்த வீட்டில் அவள் எப்படி சோறு பொங்குவா, இனி எப்படி ஒரு மாமியாராக மதிப்பா, இந்த முத்தையும் மீனாவும் கையில் பிடிக்க முடியுமா, கையில் காலனா காசு இல்லை அப்போவுமே மதிக்கிறது கிடையாது, அவங்க சௌரியத்துக்கு ஆடுதாங்க, என் பேச்சுக்கு அடங்கி நிற்கிறது கிடையாது, இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மாதம் 15,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கேயே இரு, நானும் பார்வதியும் பிறட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆஹா பார்லர் நம்மளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்கள் அங்கே வர வேண்டாம், என்ன விஷயம் ஆண்டி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த மீனா பற்றி தாம்மா அப்படிங்கிறாங்க. எப்பா நல்ல வேலை நம்மளை பற்றி இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நான் வந்து இங்கே பேசுகிறது மாதிரி இல்லாமல் நான் வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வெளியே கிளம்பி போகிறாங்க. நேராக போய் பார்லர் வெளியே நின்றுட்டு, பார்லர் வெளியே இருக்க வா விஜயா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்துடுறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆட்டோ பிடிமாங்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி நேராக ஆண்டி எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு மொத்த மார்க்கெட்டுக்கு மீனா மொத்த மார்க்கெட் ஒன்று தெரியுமா, அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க.
மொத்த மார்க்கெட்டு தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்கே கணேசன்னு ஒரு வியாபாரி இருக்கானா, அவரை போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவரை பார்த்து என்ன செய்ய போகிறோம் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் மொத்த மார்க்கெட் நடத்திக்கிட்டு இருக்காராம், அவர் வந்து மீனாட்ட மாற்றி கொடுக்க போகிறாராம் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியலையா? மொத்த பூ மார்க்கெட்டை மீனை அடுத்து நடத்த போகிறானா, ஒரு நாளைக்கு 50,000 வருமானம் கிடைக்குமா, மாதம் 15,00,000 மேலே கிடைச்சா அந்த வீட்டில் உனக்கு என்ன மரியாதை இருக்கும், எனக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே சொல்கிறீங்க, அவ்வளோ பணம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அந்த ஓனர்கிட்ட போய் மீனாவுக்கு பூக்கடை கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா நல்லா இருக்காது, அவளுக்கு நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு வருவோம், அவளுக்கு அப்படி சொன்னோம் அப்படின்னா கடையை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. அவர் கணேசன் கடை எதுங்கிறாங்க. அதான் மொத்தமாக வியாபாரி என்ன இருக்கார்ல அவர் தான் அப்படிங்கிறாங்க. மீனாவோட மாமியார் அப்படிங்கிற, வாங்கம்மா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, மீனாவுக்கு கொஞ்சம் பூ வியாபாரத்தையே பார்க்க தெரியாது, பூவை பூரா வீணாக்குவா, அவளுக்குலாம் இந்த மொத்த மார்க்கெட்டை கொடுத்து உங்கள் நற்பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், மீனாவை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க, ஏது நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மீனாவை பற்றி ஏன்ட்ட சொல்லாதாங்கம்மா. என்ன, என் மொத்த பூ மார்க்கெட்டை மீனாவை தான் கொடுக்க போகிறேன், அது யார் சொன்னாலும் சரி தான். ஏன்னா நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கம்மா. நான் மீனா மாமியார்னு சொல்லி மரியாதை கொடுத்தேன், ஆனால் மீனா வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி நீங்கள் மனக்கெட்டு பிறப்பிட்டு இந்த கணேசன்ட்ட வரீங்க. ஏன்னா இந்த கணேசனை பற்றி உங்களுக்கு ஒழுங்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாகி விஜயாவும் ரோகிணியும் போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துட்டு இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.